அடியே சிரிக்கியே ஏ அருவா மினுக்கியே உருகுற. எப்படி ஒரு விவசாயி வந்து எவ்வளோ விருப்பப்பட்டு அந்த ஒரு பயிரை வெளியே கொண்டு வரதுக்கு எவ்வளோ இது பண்ணுறானோ, ஆல்பம் சாங்கில் எனக்கு ஏஆர் ரஹ்மானோட தீவிர ஃபேன் ஆக்சுவலாக நான். ரெண்ட் ஹவுஸில் இருந்தோம், ஜாப் இல்லை. நான் ப்ரீவியஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்த கம்பெனியில் 6 மாதமாக என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. கம்யூனிட்டிங்கிறத தாண்டியுமே மனுஷனுங்க நல்லா இருக்காங்க. நமக்கு அதுதான் மெயின். கம்யூனிட்டிங்கிறதெல்லாம் வேறு. ஹலோ வணக்கம். நீங்க பார்த்துருக்கிறது உங்களுடைய ஃபேவரட் ஷோ ஸ்பாட்லைட். இன்னைக்கு நம்ம ஷோக்கு யார் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியூசிக் டைரக்டராக அறிமுகமாகிற மிஸ்டர் பத்மா சதீஷ் அவர்கள் தான் வந்திருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தார், இதில் எப்படி இருக்காரு அப்படிங்கிறத. ஸோ உங்களை வெல்கம் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். வணக்கம் சார். சார், உங்களுடைய தூவல் படம் முதலாம் மியூசிக் டைரக்டராக நீங்கள் அறிமுகமாகிற படம் நவம்பர் 22 அன்னைக்கு வந்து வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ தூவல் படத்தை பற்றி கேட்கறதுக்கு முன்னாடி, அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பல அவார்ட்ஸை வந்து நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வாங்கிச்சு. அந்த படத்தில் உங்களுக்கு எப்படி மியூசிக் டைரக்டராக ஒரு சான்ஸ் கிடைச்சது? ஒரு ஃப்ரெண்டு மூலிமா தான் நமக்கு சான்ஸ் கிடைச்சது ஆக்சுவலாக. நம்ம ஒரு ஃப்ரெண்டு மூலிமா தான் சான்ஸ் கிடைச்சது. திடீர்னு கால் வந்துச்சு, இந்த மாதிரி நம்ம ஆக்சுவலாக ஒரு 8 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்குறோம். அது கால் வந்தபோது இந்த மாதிரி ஒரு படத்துக்கு பண்ணுற சான்ஸ் கிடைச்சபோது நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இப்படி தான் கிடையாது, ஃப்ரெண்ட் மூலிமா. ஆமாம், அந்த படத்தில் ஒருத்தர் வந்து ஆக்ட் பண்ணிருக்காரு. அவர் நமக்கு தெரிஞ்சதுனால கிடைச்சதுங்க. அண்ட் அந்த படத்தில் எவ்வளோ சாங்ஸ் நீங்கள் பண்ணிருக்கீங்க? ஆக்சுவலாக ஒரே ஒரு சாங் தான். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஃபிலிம் மாதிரி ஒரு இது கிடையாது. நல்ல அருமையான ஒரு கதை கொண்ட ஒரு படம். இதில் சாங்ஸ் அந்தளவுக்கு தேவையில்லை. ஏன்னா லவ் சப்ஜெக்ட்டு மற்றபடி ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணலாம். பட் இதில் தேவையில்லை. ஸ்டோரி வந்து டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி. அதனால் ஒரே ஒரு சாங் மட்டும் என்ன அப்படின்னு சொல்லி வச்சிட்டாங்க. அந்த ஒரு சாங்கும் நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க. ஸோ மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா சதீஷ் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து தியேட்டரில் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக. ஓகே. ரொம்ப மிகப்பெரிய விஷயம் இது ஆக்சுவலாக. ஐயோ, ஒரு சின்ன கிராமத்துலேருந்துலாம் சென்னைக்கு வந்து நம்மளோட ஃபேஸை காமிக்கணுங்கிறது பெரிய விஷயம். ஸோ எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு சென்னை ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது. ஸோ சென்னைக்கு முதல் வணக்கத்தை சொல்லிக்கிறோம். நம்ம எந்த ஊர் சார் நீங்கள்? சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஊட்டி. நீலகிரி மாவட்டத்தில் மேலூர் ஒசாட்டிங்கிற ஒரு ஊர். மேலூர் ஒசாட்டில இருந்து நீங்க வந்திருக்கீங்க. உங்க ஸ்லாங்கே எனக்கு தெரிஞ்சது. கன்ஃபார்ம் நீங்க வந்து தமிழ் கிடையாது அப்படின்ட்டு. ஸோ படுகா. ஓகே. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ நிறைய பேர் படுகாஸ்ல இருந்து வர ஆரம்பிச்சாங்க. ஆமாம், எங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஈவன் சாய் பல்லவி, வாணி போஜன், கார்த்திக் நரேன், கார்த்திக்னு சொல்லிட்டு. கார்த்திக் லிரிசிஸ்டர். ஆமாம். சரி, எப்படி உங்களுக்கு வந்து மியூசிக் டிரெக்ஷனில் இன்ட்ரெஸ்ட் வந்தது? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு தலைமுறையில் ஒருத்தர் வந்து வெளியே வராருங்கும்போது அதோட சரௌண்டிங்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது அந்த சரௌண்டிங்லேருந்து தான் ஒரு நல்ல ஒரு ஃப்ளவரே வெளியே வருதுன்னு வைங்களேன். அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி முதல்ல என்னோட ஊர், எங்களோட மாவட்டத்துக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன். ஏன்னா நம்மளோட இது அப்படி. ஏன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா விதமான விஷயங்களுமே இருக்குது. இப்போ நான் மியூசிக்குங்கிற விஷயம் ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா, அந்த கோயில் இருக்கிற அந்த பஜன்ஸில் இருக்கு இல்லையா, அங்கேருந்து தான் என்னோட விஷயமே ஆரம்பிச்சது. அந்த இடத்துல தான் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அந்த இடத்துலேருந்து சென்னைக்கு வர்றதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ எவ்வளோ இயர்ஸ் அந்த காலகட்டம் இருந்தது? ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்ட்டு நம்ம ஆக்சுவலாக ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி மியூசிக்கில். பட் இதை பண்ணணுங்கிறதுலாம் எனக்கு எதாவது தோணலை. ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரோ கிடைக்கும்போது சரி நம்ம பண்ணி பார்க்கலாமே, மியூசிக் கூட ரசிகராக மட்டும் இருந்தால் பத்தாது, ஏதாவது பண்ணி பார்ப்போமே சொல்லி தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஆரம்பித்தோம். செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் தான். ஓகே. அதுலேயும் வந்து அந்த ஃபர்ஸ்ட் படம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. அது மியூசிக்கும் பண்ணிட்டீங்க. அந்த பாட்டு அந்த படத்துக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு? நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கு. அது அந்த ஹூக் பாயிண்ட் மட்டும் ரொம்ப பெரிய ஹைலைட்டாக போகுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது நமக்கு. ஓகே. நம்ம வேல்முருகன் தான் பாடியிருக்காப்புல. வேல்முருகன் சிங்கர். ஆமாம். நீங்க பாட்டெல்லாம் பாடுவீங்களா சார்? பாடுவோம். நம்ம தான் சொன்னோனே சார். எங்களுக்காக ஒரு 2 லைன் ஏதாவது ஒரு பாட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு சாங் நீங்க எங்களுக்காக பாடுங்க. பிடிச்ச சாங் நிறைய இருக்கு. அதுல ஏதாவது ஒண்ணு டப்புன்னு எங்களெல்லாம் பார்த்து என்ன சாங் பாடணும்னு தோணுது? சாங் பாடுறது இந்த படத்துல சாங்கே பாடலாம். ஓகே. அடியே சிரிக்கியே ஏ அருவா மினுக்கியே உருகுற உள்ள உடையிற தானே தானனா தர தான தானனா தானே தன்ன தானனா கரிச காட்டுல. நல்லா பாடுறீங்க சார். நெக்ஸ்ட் கொஞ்ச நாள்ல சிங்கர் வந்துருவீங்க போலியே. கண்டிப்பா. அது ஒரு பிளான்ல இருக்கா சார்? எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது, நீங்க வந்து மியூசிக் டைரக்டரா இப்போ வந்து உலகத்துக்கு அறிமுகமாக போறீங்க.
அதுக்கு முன்னாடி வந்து நீங்க ஏதோ ஒரு கவர்மெண்ட் செக்டார்ல ஏதோ வேலை செய்றீங்க. அப்ப என்ன சார் அது? ஆக்சுவலாக பப்ளிக் செக்டரில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறேன். ஒரு பெரிய நிறுவனம் பிஹெச்இஎல்னு சொல்லிட்டு, ஓகே. பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட்னு சொல்லிட்டு, அந்த நிறுவனத்தில் ஒரு டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணிட்டுருக்கிறேன். அங்க ஒர்க் பண்ணிட்டு ஒர்க் இருக்கீங்க. பண்ணிட்டு இருக்கேன். ஆமாம். அது கூட வந்து சினிமா வந்துட்டீங்க. ஆமாம். நிறைய மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல கூட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், சிலம்பம்லாம் நல்லா பண்ணுவீங்க. ஆமாம் ஆமாம். அதுவும் இல்லாமல் ஃபேஷன் மாடல் ஆக்சுவலாக. ஃபேஷன் மாடலு, அப்புறம் வந்து நேஷனல் நேஷனல் லெவல் லெவலில் ஹாக்கி பிளேயர் ஆக்சுவலாக. ஆமாம் ஆமாம். சார் ஒருத்தங்களுக்குள்ள 1-2 டேலண்ட் இருக்கலாம். ஒருத்தங்களே டேலண்டா இருந்து இப்பதான் சார் பாக்குறேன். எப்படி சார் இத்தனை கலையை வச்சிருக்கீங்க? மல்டி டேலண்ட்டுங்கிறது தான் இன்னும் நிறைய பேருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்குது எல்லாமே. ஆமாம், நிறைய பேர் பார்த்துட்டே இருக்காங்க, சந்தோஷப்பட்டுருக்காங்க. அது ஆக்சுவலாக என்னென்னா, இந்த பையன் வந்து நல்லா வரணும்னு நிறைய ஆத்மாக்கள் வந்து வேண்டுறாங்க இன்றைக்கி. அதாவது அதோட பவர் தான் நான் நினைக்கிறேன். இந்த அளவுக்கு வந்தது காரணமே அதோட பவர் தான் நினைக்கிறேன் நான். ஓகே. ஆமாம். ஸோ அந்த அவங்களோட எல்லாமே சேர்ந்து தான், அவங்களோட விஷயம்லாம் சேர்ந்து தான் நீங்கள் இந்த இடத்துல உட்காந்துருக்கீங்க. அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. நவம்பர் 22 வந்து அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ கொஞ்ச நாள்ல வந்து எல்லாருக்குமே உங்களை வந்து தெரிய போகுது. அதை தாண்டி சார் இப்போ ஏதாவது பாட்டெல்லாம் வச்சிருக்கீங்களா? ஆமாம் ஆமாம். அடிஷனலாக நிறைய சாங்ஸ் இருக்குது. என்னென்னா, இப்போ ஒரு விஷயம் வந்து பண்ணுறத பார்த்தோன்னே, இப்போ இவரை வச்சு தான் இந்த விஷயம்னு கிடையாது. இப்போ யார் பண்ணுறாங்கங்கிறத நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறாங்க. ஒரு சாங்கே இருந்தாலுமே யார் பாடிக்காங்கிறத மெயினாக பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ எல்லாமே போயிட்டுருக்கு. பட் நல்ல சாங்க்கும் நிறைய ஆதரவு கிடைக்குது. பட் நான் நிறைய பெரிய சிங்கர் வச்சு நம்ம பண்ணணுங்கிற ஒரு ஹோப் நிறைய இருக்குது. சைந்தவி மேமுக்கும் இப்போ கொஞ்சம் அப்ரோச் பண்ணிகிட்ருக்கோம். பட் கிடைச்சதுன்னா நல்லா. உங்களோட ஆமாம், நெக்ஸ்ட் சாங்க்கு வந்து அவங்களோட அப்ரோச் பண்ணிட்டுருக்கோம். கண்டிப்பாக கிடைச்சிரும். பேசியிருக்கு ஆல்ரெடி. ஓகே. பட் கிடைச்சிருக்கும்னு நம்புகிறோம். அடுத்த படத்துக்கு இப்போ வாய்ப்பு வந்திருக்கு. ஓ சூப்பர் சார். ஆமாம் ஆமாம். என்ன படம்? யாரோட? தமிழ் படம் தான். மெதுவாக சொல்கிறேன். குகார்த்திக்? இல்லை அவங்களது இல்லை. ஓகே. அவங்களது இல்லை, வேற ஒரு ப்ராஜெக்ட் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ ஆக மொத்தம் வந்து இன்னும் கொஞ்ச நாள் அப்டேட் வரப்போகுது. அதில் உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம் சார். அந்த அப்டேட் நாங்கள் தேடிட்டே இருப்போம். அடுத்த இன்டர்வியூல வந்து உங்ககிட்ட வந்து நாங்கள் பேசலாம் போகிறோம். கண்டிப்பாக பேசணும். நம்மள மாதிரி ஆளுங்க நீங்கள் தான் ப்ரொமோட் பண்ணணும். கண்டிப்பாக சார். ஆக்சுவலி வந்து படுகர் கம்யூனிட்டிங்கிறது ரொம்ப குறுகுன ஒரு கம்யூனிட்டி. அங்கே வந்து ஒரு மீடியாக்குள்ள ஒரு பையன் போகிறான், எல்லாமே வந்து ஹைலி எஜுகேட்டட், அதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆனா வந்து வேற ஒரு ஃபீல்டுக்குள்ள அதுவும் ஸ்பெசிஃபிக்கா அந்த நடிக்க போறாங்க அப்படின்னா நிறைய எதிர்ப்பு இருக்கும். ஸோ அதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணீங்க? அதான் நமக்கே அந்த ஒரு ஒரு இது இருந்துச்சு எல்லாத்துக்குமே. என்னென்னா, இந்த மாதிரி சினிமாவுக்கு போகிறனாலே ஒரு வேறு மதமாக தான் பார்க்குறாங்க. பட் ஒரு பையன் வந்து கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணிருக்கும் போது பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப பெருமையாக எடுத்த ஆளுங்க எல்லாருமே சினிமாவுக்கு போகிறான். ஏன்னா நம்ம வந்து நிறைய இதில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு சாங்கு டைம் மட்டும் கிடையாது, நிறைய அமௌண்ட்டும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ சாங் ரெக்கார்டிங்லாம் போகிறோன்னா நம்ம கொஞ்சம் அமௌண்ட் செலவு பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் நமக்கு நமக்குண்டான அவுட்புட்டில் கிடைக்கும். ஸோ அது எல்லாமே வந்து வேறு விதமாக போர்ட்ரேட் பண்ணுறாங்க. அது எப்படின்னா, சினிமாவுக்கு போனாலே ஒரு தப்பான விஷயங்கிற மாதிரி வந்து பண்ணுறாங்க. பட் இது எங்களுக்கு அப்படி கிடையாது. இது எங்களுக்குள்ளார இருக்கிற ஒரு விஷயம். ஆத்மார்த்தமாக நாங்கள் வந்து மனசார பண்ணுறோம். எப்படி ஒரு விவசாயம் வந்து எவ்வளோ விருப்பப்பட்டு அந்த ஒரு பயிரை வெளியே கொண்டு வரதுக்கு எவ்வளோ இது பண்ணுறானோ, அதே மாதிரி தான் நாங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிரியேஷனை உருவாக்குறதுக்கு நாங்கள் வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம். நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆதரவு கொடுக்கணும். நல்லா இல்லைன்னா நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. சரி, ஒரு நல்ல படைப்பு அதுக்கான ஆடியன்ஸ் அதுவே எடுத்துக்கும். கண்டிப்பாக இந்த யூனிவர்ஸோட ஒரு லாவே அதுதான். கண்டிப்பாக என்னெல்லாம் இங்கே அதுதான் கூட்டு வந்திருக்கு இன்னைக்கு. ஆமாம், நான் இந்த வாட் யூ திங்க் யூ பிகம் அதுதான். டெஃபினெட்லி அதுதான் உண்மை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஸோ அது மூலியமா நீங்க இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க. இப்போ நிறைய பேருக்கு வந்து இப்போ நீங்க ஒரு படத்துல வந்து மியூசிக் டைரக்டரா வந்துட்டீங்க, ஒரு பப்ளிக் செக்டர் விச் மீன்ஸ் அந்த ஒரு நல்ல ஒரு செக்டர்ல வந்து நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நிறைய டேலண்ட் இருக்கு, நிறைய விஷயத்துல வந்து பயங்கர இன்வால்மெண்ட் காமிச்சிருக்கீங்க. இருந்தாலும் உங்களுக்கு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் வந்து ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. எவ்வளோ இந்த மாதிரி எத்தனை பேர்கிட்ட அப்ரோச் பண்ணிருப்பீங்க, இந்த மாதிரி எனக்கு சாங் வருங்க ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு எத்தனை பேர்கிட்ட? நான் ஆக்சுவலாக நிறைய பேர்கிட்ட பண்ணது கிடையாது. ஆல்பம் சாங்ஸு, அதுவும் இல்லாமல் ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான் வந்து என்னோட டார்கெட்டாக இருந்துச்சு. இந்தி மியூசிக். ஆமாம், நான் அதுதான் டார்கெட் இருந்துச்சு. பட் இது ரொம்ப பெரிய இடம். அது சினிமா, தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிங்கிறது வந்து ரொம்ப பெரிய இடம். பட் நினச்சி பார்க்கல. என்ன ஒரு ஆசை இருக்குது எனக்கு, கண்டிப்பாக வந்துடுவோங்கிற தாட் இருக்கும். பட் ஆனால் எதிர்பார்க்கல இவ்வளோ சீக்கிரம் எனக்கு வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. பட் என்ன மாதிரி அவங்களுக்கு கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக வரணும். ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இன்றைக்கி இந்த இடத்துக்கு சென்னைக்கு வந்து வரணும், ஒரு ஃபிலிம் பண்ணணும்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்காங்க. அது கண்டிப்பாக யூனிவர்ஸ் சப்போர்ட் பண்ணும். அதை பிலீவ் பண்ணுங்க, நான் சொல்கிறேன். என்ன கூட்டு வந்த யூனிவர்ஸ் கண்டிப்பாக உங்களையும் கூட்டு வரும். தாட்ஸை வந்து கரெக்டாக பாசிட்டிவாக கண்டிப்பாக நம்ம என்னோட தாட் அதுதான். எனக்கு நிறைய பேருக்கு தெரியும் ஒரு பாசிட்டிவான ஆள் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். அப்படியே அந்த பாசிட்டிவிட்டி எப்படி பரவுது சார் அப்படிங்களா? அப்படியே புல் இருக்குது சார் உங்களை இன்டர்வியூ எடுக்கும்போது பாசிட்டிவிட்டி பாஸ் ஆகுதுன்னு சொன்னால்.
சரி, இப்போ நிறைய பேர் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வரதான் செய்றாங்க. ஆனா வரவங்க வந்து நான் சினிமாக்குள்ள வந்ததே இப்படி போகணும் இப்படி போகணும்ட்டு அதுக்கான எஃபோர்ட் போட்டு நிக்கணும். அப்பதான் நம்மளால இருக்கும். கண்டிப்பா நிறைய பேர் வந்து வந்த ஸ்பீட்ல காணாம போயிடுறாங்க. இல்ல அது இப்போ வரவங்களுக்கு உங்களோட ஒரு அட்வைஸ்னா என்ன சொல்லுங்க? அட்வைஸ் என்னன்னா, அதாவது என்னன்னா, நம்ம வந்து இந்த சினிமா ஃபீல்டுக்கு வர்றது நெறைய படம் அந்த காலத்துலேருந்து இன்னும் இந்த காலத்து வரைக்கும் வந்துட்டே இருக்கு. வந்துட்டே இருக்கு. பட் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு நம்மளால என்ன முடியுமோ, அதை எப்படி அப்டேட் பண்ணணுமோ அதுதான் பண்ணணும். பட் நம்ம பழைய இதுவே நம்ம கொண்டு வந்து போயிட்டு இருந்துட்டோம்னா, அது வேலைக்கு ஆகாது. நம்மள அத கழட்டி விட்டுரும். அந்த அந்த ஸ்பாட் வந்து நம்மள வந்து தள்ளி அப்டேட் விட்டுரும். ஆயிக்கணும். அப்டேட் ஆகணும் நம்ம. அப்டேட் ஆகணும். இப்போ ஒரு படத்துக்கு ஒரு ஒரு உடம்பு இப்போ சூர்யா சார், விக்ரம் சார்லாம் பார்த்தீங்கன்னா, அடுத்த படத்துக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லி அவங்க எவ்வளோ ப்ரிப்பேர் ஆகுறாங்கிறது ஒரு விஷயம். அப்போ அவ்வளோ கஷ்டப்படுறவங்களுக்கு தான் இந்த இடமே. கஷ்டப்படுறவங்களுக்கு மட்டும் தான் இடமே. நீங்க வந்து அமௌண்ட்ட நீங்க எவ்வளோ வச்சாலுமே, சினிமாங்கிற விஷயத்துல வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, இதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, மக்கள் கையில இருக்கு. இதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, மக்கள் கையில இருக்கு. வேற எவனுமே வந்து இதில பணத்த வச்சு இத அப்படி பண்ணிடலாம். பணத்த வச்சு இத இப்படி ஓட்டிடலாம், இது பண்ணிடலாங்கிற விஷயமே கிடையாது. அதேபோல பணக்கார அவங்கள வச்சு நீங்க வந்து இது பண்ணலாம், அது பண்ணலாம்னு முடியாது. ஆமா. ஆனா ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, மக்கள்ட்ட இருக்கு. நல்ல படமா இருந்துச்சு, நல்ல படமா சாங் இருந்துச்சுன்னா, மக்கள் கண்டிப்பா ஆதரிப்பாங்க. மக்கள் திருப்பே மகேசன் திருப்புங்கிற மாதிரி, அது கண்டிப்பா அவங்க கண்டிப்பா குடுப்பாங்க. ஆதரவு குடுப்பாங்க. ஓகே சார், ரீசெண்டா நீங்க கேட்ட ஒன் ஆல்பம் சாங். ஆல்பம் சாங்ல எனக்கு ஏஆர் ரஹ்மானோட தீவிர ஃபேன் ஆக்சுவலா நானு. இளையராஜா சார் சொல்ல வேணாம். இளையராஜாலாம் நமக்கு கடவுள் மாரி நமக்கு. கடவுள் மாரி. பட் ரஹ்மான் சார் எனக்கு வந்து அ எனக்கு கண்டிப்பா ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்காரு ஆக்சுவலா. அவர் தான் நமக்கு இன்ஸ்பிரேஷன். வேற ஒண்ணுமே இல்ல. பட் எப்பவாவது ஒரு டைமாவது அவர பார்க்கணுங்கிறது தான் நம்மளோட பார்த்தாலே நமக்கு போதும் அப்படிங்கிற மாரி தான். ரஹ்மான் ஆமா, சார். கண்டிப்பா. அவரு இப்போ நீங்க வந்து உங்களுக்கு ஒரு யூனிவர்ஸ் வந்து ஒரு விஷயத்த கொடுக்குது. ஆமா. ரஹ்மான் சாரையும் இளையராஜா சாரையும் மீட் பண்ணிட்டு ஒரு ஸ்டேஜ்ல வந்து நீங்க 2 பேரையும் ஒரே டைம்ல மீட் பண்றீங்க. அப்படின்னா 2 பேர்கிட்ட என்ன கேள்வி கேட்பீங்க? ஒரு கேள்வி தான் கேட்கணும். என்னவா கேட்பீங்க? அப்படின்னா, இந்த நாயகன் படத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன இது மட்டும் தென்பாண்டி சீமையிலங்கிற ஆமா. அதோட சரணம் எப்படி வந்திருக்கும்னு கேட்பேன். அப்புறம் ரஹ்மான் சார்ட்ட அதே மாரி ஒரு சாங் இருக்கு. பட் ரஹ்மான் சார்லாம் பார்த்தா கால்ல விழுந்துருவேன். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. சரி கேளுங்க, அது சொல்லுங்க எங்களுக்கு. ஆம். மேனிஃபெஸ்ட் தானே பண்றோம். சொல்லுங்க. ஆமா. ரஹ்மான் சார்ட்ட வந்து இந்த பாம்பேல ஒரு சாங் இருக்கும். அந்த ஒரு தீம் மியூசிக். அது எப்படி சார் அந்த ஐடியா உங்களுக்கு கிடைச்சதுன்னு கேட்பேன். வேற ஒண்ணும் இல்ல. ஆக மொத்தம் நீங்க அவங்களோட மியூசிக் அவ்ளோ ஈடுபாடோட பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. கண்டிப்பா. ஏன் திடீர்னு எல்லாருமே தான் அந்த பாட்டு கேட்கிறோம். நாங்கலாம் கேட்டா ஜாலியா இருக்குப்பா, சூப்பரா இருக்கு அப்படி நீங்க மட்டும் இல்ல எப்படின்னா, அது கொண்டு வரது ரொம்ப அரேஞ்ச்மென்ட் பண்றது ஒவ்வொரு சாங்க்கு பின்னாடியே ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம போட்டு சேர்த்துறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதேபோல ரஹ்மான் சாருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு. எந்த சாங் எண்டிங்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மறுபடியும் அடுத்தது அப்படியே கன்டின்யூ பண்ணலாங்கிற மாரி இருக்கும். ம். ஆமா. அது அந்த எண்டிங் வந்து அவ்ளோ ஸ்மூத்தா கொண்டு போய் முடிப்பாப்புல. அதெல்லாம் நெனச்சு கூட பார்க்க முடியாது. அதான் எங்களுக்கெல்லாம் இன்ஸ்பிரேஷனே அவரு தான். நெறைய கேள்வி இருக்கு அவர்ட்ட வந்து அதான் சொன்னேனே, அவரு எப்படா சாங் ரிலீஸ் இப்போ எப்படி அஜித் சாருக்கும், விஜய் சாருக்கும் ஒரு ஃபேன் பேஸ் இருக்கோ, அந்த மாரி நாங்கலாம் வந்து ஏஆர் ரஹ்மானோட சாங் எப்போ வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அந்த சாங் ரிலீஸ் ஆன உடனே அவ்ளோ இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும் நமக்கு. சோ எந்த ஒரு ஏஆர் ரஹ்மான் சார் பாட்டு ரிலீஸ் ஆனாலும் போயிடுவீங்களா? ஆமா. கண்டிப்பா. போய் கேட்டுறது. கண்டிப்பா. சாரோட ரிலீஸ் அப்படிக்காக நான் ரொம்ப தீவிரமா வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். இப்ப என்ன பண்ணியிருக்காரு, அதேபோல இப்ப இந்த பார்த்திபன் சார்து ஒரு படம் வந்திருக்கு இப்போ ரீசென்ட்டா. அது என்னது? இரவின் இரவின் நிழல்கள். அந்த படத்தோட கம்போசிங்லாம் நான் பிரம்மாண்டமா பார்த்தேன். என்னன்னா, படத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்துச்சு. அதுவும் இல்லாம எப்புட்றா இவருக்கு இந்த ஐடியாலாம் தோணுச்சு அப்படின்ற மாரி தான். நீங்க பேசும்போதே தெரியுது நீங்க எவ்ளோ வந்து ரஹ்மான் சாருடைய பயங்கர ஃபேன் அப்படின்ட்டு. சோ அது எங்க பேச்சிலேயே தெரியுது. அவர பத்தி சொல்லும்போது மட்டும் ஜாலியா ஆயிடுறீங்களே ஒரு மாரி. அதான் எனக்கு பண்ணுவேன். ஏதாவது ஒரு சாங் வந்துச்சுன்னா, இன்னும் அந்த எல்லா புகழும் இறைவனுக்குங்கிற சாங் பார்த்தீங்கன்னா, எனக்கு உண்மையா சொல்லணும்னா, இந்த சாங்க ஸ்பெசிஃபிக்கா அந்த சாங்க வந்து கம்போஸ் பண்ணதுக்கு நான் அவருக்கு தல வணங்குறேன். ஏன்னா, அந்த சாங் என்னோட உயிரே காப்பாத்திருக்கு. என்னது சொல்றீங்க? ஆமா. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரகிள்ல நான் இருந்தேன். பட் அந்த சாங் தான் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கு கடைசி வரைக்குமே. இன்ன வரைக்குமே என்ன மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கு. ஏதாவது சப்போஸ் நமக்கு வந்து ஒரு அழகிய தமிழ் மகன் என்று சொல்றீங்க. ஆமா. எல்லா புகழும் இறைவனுக்குன்னு ஒரு சாங் இருக்கு இல்லையா? அழகிய தமிழ் மகன் தான். சேம் தான். ஆமா. பயங்கர மோட்டிவேஷனலான சாங். அந்த சாங் தான் எனக்கு இந்த வரைக்கும் கூட்டு வந்துட்டே இருக்கு. இப்போ கூட நான் அதுதான் கேட்பேன். ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிளான டைம் வரும்போது, அந்த நாளே அந்த விளையாண்டு வருது பார்த்தீங்களா? ஆமா சார். அதுதான் நம்ம வந்து கேட்போம். ஆமா. அது கேட்டல ச்சே எதுக்கு ஃபீல் பண்றதா நாளைக்குன்னு ஒரு நாள் கடல் குடுத்து கண்டிப்பா. இன்னைக்கு இல்லன்னா நாளைக்கு அவ்வளவுதான். அப்படி இருந்தா பாதி ஸ்ட்ரெஸ் இருக்காது போல. கண்டிப்பா. அதான் சொன்னேனே, அந்த ஒரு எக்ஸாம் எழுதுற டைம்ல தான் எனக்கு ஆக்சுவலா பிஹெச்எல் எக்ஸாம்ல நான் எழுதும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு 3rd இன்டர்வியூல தான் எனக்கு வந்து ஜாப் கிடைச்சது. ஜாபுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டர் இருக்காங்க.
சிஸ்டருக்கு நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு. அதுவும் இல்லாம அந்த டைமில் நான் இருந்த கட்டம் ரொம்ப ஒரு ரெண்ட் ஹவுஸில் இருந்தோம். ஜாப் இல்ல. நான் ப்ரீவியஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்த கம்பெனியில் 6 மாசமா என்னை வேலைய விட்டு தூக்கிட்டாங்க. அப்படிங்கும்போது அங்கே ஸ்ட்ரைக்கு அந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. நமக்கு இங்கே வீட்டில் வாடகைக்காரன் டெய்லியும் வந்து ரெண்ட் கேட்கறதுக்காக வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருப்பாப்புல. இதில் எவ்வளோ இயர்ஸ் முன்னாடி சொல்கிறீங்க? இது கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸ் பிஃபோர். ஓகே ஓகே. ஆமா. இந்த ஜாபுக்கு வர்றதுக்கு முன்னாடி. ரெண்ட் ஹவுஸில் வந்து இப்போ ஒரு எப்படா இந்த வாடகை கேட்க வந்துருவானோ அப்படின்ற ஒரு பயம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். சென்னையில்? கோயம்புத்தூரில். கோயம்புத்தூர். கோயம்புத்தூரில் பெரிய கம்பெனி, பேர் கம்பெனியில் சொல்ல வேணாம். அந்த ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கும்போது எங்களுக்கு எப்படா இந்த ஒரு ரிசல்ட் கிடைக்கும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த டைமில் தான் எனக்கு இந்த இன்டர்வியூ வந்துச்சு. அப்போது அதே மாதிரி ஒரு 2 இன்டர்வியூ நான் ஃபெயில் ஆனேன். 3rd இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி எங்கள் ஃப்ரெண்டுகிட்டே நான் சொன்னேன். ஒரு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்டு சொன்னேன், மச்சான் இந்த இன்டர்வியூவில் கிடைக்கலன்னா சத்தியமாக என்னை பார்க்க முடியாதுடா அப்படின்னு. அந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு அது அப்படியே அந்த நாளே அப்படிங்கிற ஒரு இதுதான். என்ன அந்த அந்த இதுதான் இப்போ கூட கூஸ்பம்ப் ஆகுது, நமக்கு சொல்ல முடியல. அதுதான் இந்த என்னை காப்பாத்துச்சு. ஸோ அந்த சாங்க்காக நான் ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து ரஹ்மான் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி சாங் நிறைய பேர்த்த காப்பாற்றுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த சாங்குக்கு உள்ள பவரே அதுதான். உங்களை ஆட வைக்கும், உங்களை தாலாட்ட வைக்கும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தூங்க வைக்கும், உங்களுக்கு எனர்ஜியை கண்டிப்பாக கொடுக்கும். எல்லாமே இருக்குது சாங்கில் பார்த்தீங்கன்னா. சாங்ஸ்ல ஒரு சேயிங் இருக்குல்ல சார், ஆமாம். நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா அந்த பீட்ஸை வந்து ரசிப்பீங்க. ஆமாம். நீங்க வந்து கஷ்டமாக கஷ்டப்பட்டீங்கன்னா லிரிக்ஸை ரீட் பண்ணிக்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆமாம், அதுதான் அந்த பவர். அப்போது இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான விஷயத்த ஒரு கிரியேட்டர் கொடுக்குறாரு அப்படிங்கும்போது அவரை நம்ம எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணணும். நான் ஃப்ரம் த ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிட்டு வரேன். நிறைய கம்போசர்ஸ் இருக்காங்க. இன்றைக்கி நிறைய பேர் ஒவ்வொருத்தரை இன்றைக்கி ட்ரோல் பண்ணுறோம், ஒவ்வொருத்தரை வந்து தப்பாக பேசுகிற எல்லாம் பண்ணுறோம். பட் அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு அவங்க படுற மெனக்கடல் வந்து ரொம்ப ஜாஸ்தி. எதுக்காக படுறாங்க? இப்போ அந்த சாங்கு அந்த லிரிக்ஸ் எல்லாம் வெளியே வரலன்னா இன்றைக்கி பாதி பேரோட லைஃபே இன்றைக்கி காலியாக இருக்கும். கண்ணதாசன் சார்லாம் இன்றைக்கி வந்து இல்லை அப்படின்னா, அந்த லிரிக்லாம் இல்லைன்னா இன்றைக்கி பாதி பேர் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் தெரியாமே போயிருப்பாங்க. எவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸில் இவங்கெல்லாம். ஸோ நம்ம அவங்களோட வழியில் வந்துட்டுருக்கோம். அப்படிங்கும்போது இந்த சினிமாவுக்கு நம்ம வந்துட்டோம். நம்ம என்ன பண்ண போகிறோம்? அடுத்து இந்த மக்களுக்கு இன்னும் நம்மள மாதிரி நிறைய பேர் ஸ்ட்ரகிள் இருக்காங்க. அவங்கள நம்ம எப்படி நம்ம வேறு விதமாக கொண்டு போகிறோம்? இல்லை சினிமாவை காப்பாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட தாட்டு. சார், ஆனா நீங்க பேசுறதுலேருந்து தெரியுது நீங்க எவ்வளோ வந்து கலைத்தாயை ரசிக்கிறீங்க, சினிமாவை லவ் பண்றீங்க, பாட்டை லவ் பண்றீங்க அப்படிங்கிறது. இதுக்கப்புறம் நிறைய பாடல் வந்து உங்களோட நீங்க கம்போஸ் பண்ணி நிறைய வரப்போகுது, நீங்க பாட்டு பாடி வரப்போகுது, அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஒவ்வொரு சாங் ரிலீஸ் ஆகும்போது நாங்க வந்துடும் எங்க டீமோட கூப்பிட்டு வந்து, சார் எப்படி சார் இந்த சாங் வந்துச்சு, எப்படி சார் இந்த சாங் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளவு நேரம் உங்க பர்சனலா நிறைய விஷயம் பேசிட்டு இருந்தோம். இப்போ தூவல் படத்தை பத்தி ஒரு விஷயம் கேட்கலான்ட்டு இருந்தேன். இந்த படம் வந்து 40க்கு மேல அவார்டு வாங்கியிருக்கு அப்படின்ட்டு, நிறைய அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் வாங்கியிருக்கேன்ட்டு. மியூசிக்காக ஏதாவது அவார்ட் கிடைச்சதா? மியூசிக்கு இன்னும் கிடைக்கல. சப்போர்ட் பண்ணியிருக்கு. அதாவது ஆக்சுவலாக அந்த படத்தில் டு பி அ பார்ட் ஆஃப் த ஃபில்ம் ஆக்சுவலி வெரி ஹாப்பி. மற்றபடி ஒன்றும் இல்லை. அதாவது நம்ம சப்போர்ட் இல்லாமல் வேறு எதுவும் இது இல்லை. கதைக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுலேயும் நம்ம ஒரு சப்போர்ட்டாக இருக்கோம். அப்படிங்கும்போது சந்தோஷம்தான். பார்க்கலாம், எதிர்பார்க்குறோம், பார்க்கலாம் சார். கண்டிப்பாக சார். அந்த படம் வந்து நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவார்ட் வாங்கியிருக்கேன்ட்டு. இந்த தூவல் மாதிரி ஒரு படம் வந்ததே கிடையாதா சார்? எனக்கு அது தெரியல. பட் இந்த கதைக்களம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த ஆரை பேஸ் பண்ணி கதை இந்த மாதிரி இதெல்லாம் இன்னும் வரைக்கும் வந்ததெல்லாம் நினைக்கிறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கும். புதுசாக கண்டிப்பாக ரியலாக புதுசாக இருக்காமா. சீக்கிரமா உங்களோட அப்டேட்ஸும் சொல்லுவீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. கண்டிப்பாக உங்களுடைய ஊட்டி பீப்புள்ஸ்க்கு அவங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி அங்கேருந்து வந்து அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுங்க? அவங்களுக்கு நான் என்னத்தை சொல்கிறது, அதான் சொன்னேனே. இப்போ நீங்கள் நியூஸில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரை பற்றின விஷயம் வந்து நீங்கள் சாதாரணமாக நீங்கள் பார்க்க முடியாது. அதாவது நிறைய அந்த இங்கே சென்னையிலையோ அங்கேயோ இங்கே நடக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் அங்கே கேட்கவே முடியாது. நியூஸ் பேப்பரில் நீங்கள் அதுதான் மேட்ரு. என்னன்னா நம்ம சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அப்படி இருக்காங்க. ஒவ்வொருத்தரோட ஹார்ட்டுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூய்மையாக இருக்கும். பவர் ஆஃப் கம்யூனிட்டி சொல்லலாம். கம்யூனிட்டிங்கிறத தாண்டியுமே மனுஷனுங்க நல்லா இருக்காங்க. நமக்கு அதுதான் மெயின். கம்யூனிட்டிங்கிறதெல்லாம் வேறு. மனுஷனுங்க, அந்த மனுஷனுங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒயிட் ஹார்ட்டடாக இருப்பாங்க, ரொம்ப வெளந்தியாக இருப்பாங்க, ரொம்ப நல்ல மனசை பிடிச்சவங்க. அடுத்தவங்களை இது பண்ணுங்கிற எதுவுமே எந்த எண்ணமும் இருக்காது. நிறைய சொல்லலாம். ஏன்னா நான் சொந்த ஊருங்கனால நம்மளை பற்றி. ஆமாம். நீங்கள் எங்கள் ஊருக்கு ஜஸ்ட்டு நீங்கள் அந்த இதுக்கெல்லாம் நீங்கள் என்ட்ரு ஆனாலே எல்லா வீட்டுக்காரங்களுமே உங்களை வந்து ரொம்ப ஜோவியலாக கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம வீட்டுக்கு வந்து கெஸ்ட் மாதிரி வந்து கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அது நம்ம அந்த கல்ச்சரோட அந்த ட்ரெடிஷ்னல் பீப்புளோட ஒரு இதுன்னு சொல்லலாம், இயல்பான ஒரு விஷயம்னு சொல்லலாம். அந்த மாதிரி விஷயத்தில் டு பி ப்ரௌட் படுகா அப்படின்னு சொல்லலாம். ப்ரௌட் படுகா. ஓகே ரைட். ஸோ நீங்கள் வந்து படுகா கம்யூனிட்டிலேருந்து இங்கே வரைக்கும் வந்திருக்கீங்க. கண்டிப்பாக வந்து
பெருசா இப்போ சாய் பல்லவினா நிறைய பேருக்கு தெரியுது, பத்மா சதீஷ்னாலும் நிறைய பேருக்கு தெரியுற அளவுக்கு நம்ம வரணும், அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் உங்களோட பிஸி டைம்ல எங்களுக்காக இவ்வளோ நல்லா இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கீங்க. இப்போ நம்மள மாதிரி ஆளுங்க வெளியே வரணும்னா நீங்கள் சொல்கிற இதில் தான் இருக்குது. நல்ல விஷயமா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். சரிங்களா? ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. அண்ட் இன்னைக்கு இன்டர்வியூ வந்து என் லைஃப் டைமில் மறக்கவே மாட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஒருத்தங்களுக்கு எப்படி படம் வாய்ப்பு கிடைக்குது, இங்கே வந்து எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க, ஸோ அவருடைய பர்சனல் லைஃப் என்ன, ப்ரைவேட் லைஃப் என்ன, அண்ட் அதை தாண்டி வந்து வெளியில் எப்படியெல்லாம் இருக்காரு அப்படிங்கிறது எல்லா விஷயமும் அவர் சொன்னார். அண்ட் பயங்கரமாக பாட்டெல்லாம் நமக்காக பாடினார். அண்ட் இதே மாதிரி இன்னொரு கெஸ்ட்டோட இன்னொரு இன்டர்வியூவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் திஸ் இஸ் தர்ஷினி சைனிங் ஆஃப். டாடா.